ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஷர்வி பர்த்டேக்காக ஒரு ஷாப்பிங் போகிறோம். அது மாதிரி ஒரு குட்டி விலாகும், அவளுடைய பர்த்டே அண்ட் கிஃப்ட்ஸ் எல்லாம் என்னென்ன கிடச்சிச்சு அவளுக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் கும்பகோணம் தான் ஷாப்பிங்க்கு போனோம். நானும் ஷர்வி மட்டும்தான் போனோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த சின்ன கிளிப்லேயே பார்த்துருப்பீங்க, பஸ்ஸில் தான் போனோம். பஸ்ஸில் போயிட்டு அங்கே வந்து நம்ம ஆட்டோவில் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் தான். ஃபுல் டே அவளுக்கு வந்து ரொம்ப ஆசை என்னென்னா ஃபுல் டே இருக்கணும், ஏதாவது ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு என்ன பண்ணுறோங்கிறதுலாம் விஷயம் கிடையாது. ஆனால் வந்து கும்பகோணத்தில் அது இதுன்னு ஷாப்பிங் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. குழந்தைய வந்து வண்டியில் அழைச்சிட்டு போகிறதுக்கு ஸ்கூட்டிலாம் அவ்வளோ தூரம்லாம் அலோடே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஷர்வியோட நானும் ஷர்வியும் பஸ்லேயே போயாச்சு. அங்கேருந்து பக்கத்தில் எங்கே போகணுன்னாலும் ஆட்டோ எடுத்துக்கலாங்கிற மாதிரி பிளான் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷூ மாட்டு ஸ்லிப்பர் வந்து ரஃப் யூஸ்க்கு அது மாதிரிலாம் எடுக்கலான்ட்டு பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ அதான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம். அங்கே அவளுக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து போன இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 rupees 20 rupees கடை இருந்துச்சு. அப்படின்னா அவளுக்கு வந்து இந்த ஹேர் கிளிப்ஸ் அதெல்லாம் வாங்கிக்கலான்னு பார்த்தேன். ஆல்ரெடி நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிறது நம்ம அதுக்கு எடுத்து ஒரு விளாக் போட்டோம். இதே மாதிரி இந்த சிவா 10 rupees மார்க்கெட்டிங்க்குமே போட்டிருந்தோம். ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே இருக்கும். 10 ரூபாய் பொருள் மட்டும் இல்லாமல் தனித்தனி ப்ரைஸ் செப்பரேட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரியும் இருக்கும். நம்ம கொஞ்சம் மெயினுக்கு போயிட்டோம் அப்படின்னா பக்கத்து கடையில் எடுத்துக்கலாம், ஒவ்வொன்றுக்காக போக வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி யோசித்து அங்கே போயாச்சு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து எங்கே போனாலும் ஸ்லிப்பர் ஷூ அதெல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 2-3 வேணும் அதுவே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஆல்ரெடி நான் மீஷோவில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏம்னா அவளுக்கு வந்து இது 7th பர்த்டே அவள் கேட்டே இருந்தது. யூடியூப்பில் நிறைய பேர் வந்து அந்த 5th பர்த்டேனா 5 கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க, அதை மாதிரி 10th பர்த்டேனா 10 கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்களா, அதை மாதிரி 7th பர்த்டேக்கு 7 கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். சரி அவளும் ரொம்ப ஆசைப்பட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கல, பட் 7 கிஃப்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தான். ஸோ எதுவே இருந்தாலும் ஓகே தானே அப்படின்றதுனால நான் வந்து சரி நானுமே பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு சிலதை அவள்கிட்ட சொல்லவும் இல்லை நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து அவள் ஷூ பார்க்கும் போதெல்லாம் நான் சொன்னேன், அப்பா வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, அது வந்து ஷூ தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதனால் ஷூ எடுக்காத பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது மாதிரி அவள் அந்த டாக்டர் கிட்டு குழந்தைங்கள்ட்ட சொல்லவா வேணும், இவ்வளோ பொருள் இருந்துச்சுன்னா கண் அப்படியே அழைப்பாயும். ஸோ இருந்தாலும் அவள் அது இதுன்னு பார்த்துட்டு இருந்தா. அவள் இதெல்லாம் விளையாடுறது இல்லை, இருந்தாலும் பார்க்க அவளுக்கு ஆசையாக இருந்துச்சு. சரி ஓகே உனக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது மாதிரி விளையாட்டு ஜாமானுமே வந்து ரொம்ப வந்து அவள் இப்போல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது. இந்த மாதிரி பால் இதை மாதிரி அவளுக்கான திங்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கிட்டு இருந்தா. கேர்ள் பேபி சொல்லவா வேணும், கிச்சன் செட்டுக்கு டைரெக்டாக போயிடுவா. அப்படி இல்லை அப்படின்னா டெடி பேர் அது மாதிரி போயிடுவான். ஸோ அவளுக்கு கிச்சன் செட்ஸுமே நிறையா வச்சுருக்கா. அதில் ஏதாவது இல்லாதது யூனிக்காக ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மட்டும் எடுத்துகிட்டு இருந்தா. அடுத்து வந்து இவள் டாய்ஸ் நிறைய பார்த்துட்டு இருந்தா. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் எல்லாமே இருக்கும், ஆனால் எல்லாமே செப்பரேட் ப்ரைஸ். அந்த 10 rupees 20 rupees வந்து ஒரு பக்கமும், இதை மாதிரி இதெல்லாம் வந்து 10 rupees சைடில் இருந்துச்சு. இன்னொன்று வந்து டாய்ஸ்லாம் ஒரு சைடில் இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் கடை மட்டும். இந்த ஆப்போசிட்டில் ஷர்வி நிற்கிறதுக்கு ஆப்போசிட்டில் ஃபுல்லாக வந்து 10 ரூபாய் செட் மட்டும் இருக்குது. ஆப்போசிட்டில் வந்து எல்லாமே வந்து செப்பரேட் ப்ரைஸில் இருக்குது. எல்லாமே இருக்குது. இங்கே ஒரு கடைக்குள்ளே போனால் நம்ம எல்லாமே வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இருக்குங்கிறதுனால நான் இதுக்குள்ளே போயாச்சு. இதை முடிச்சுட்டு அவள் வந்து கண்ணாடி அதை மாதிரி கொஞ்சம் திங்ஸ் வாங்கினான். பட்ஜெட் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்து வந்து நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா ஃபியூயலில் வந்து ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ஏன்னா நல்ல வெயில் இப்போ இருக்குது அப்படிங்கிறதுனால ஃப்ரெஷ் ஜூஸ் தான் நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிப்போம். எனக்குமே வந்து பெருசாக வந்து ஃப்ரெஷ் ஜூஸ்னால் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஐஸ்கிரீம் அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அவளுக்கு வாங்கின மிரர் வச்சு நாங்கள் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா இங்கே ஜூஸ்க்கு நம்ம ஆர்டர் பண்ணால் மினிமம் 10 minutes வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோம். இதை அடுத்து நாங்கள் வந்து மெலன் ஜூஸ் தான் கேட்டிருந்தோம். இதை முடித்து திரும்பவும் நம்ம வந்து கொஞ்சம் ஏதாவது ஷாப்பிங் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஏன்னா இன்னும் லஞ்சு சாப்பிடலை. சரி இது ஒரு 12 கிட்ட இருந்திருக்கும் டைம். இது முடிச்சுட்டு நாங்கள் திரும்பவும் வந்து பக்கத்தில் 10 rupees அது மாதிரிலாம் இருந்துச்சு. சில கடையில் வீடியோ எடுக்க அளவு கிடையாது. ஸோ அதனால் நான் எடுக்காமல் இருந்தேன். இதுக்கு அடுத்து நாங்கள் வந்து ஆனந்தம் பக்கத்தில் இருக்கிற பிரியாணி ஷாப்புக்கு வந்தாச்சு. ஷர்விக்கு பிரியாணி பிடிக்குமோ இல்லையோ, எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஃபுட்னா அதுதான். அது ஏன்லாம் எனக்கு தெரியல. ஸோ வந்து அலீஃப்க்கு வந்தாச்சு. ஷர்வி நானும் வந்து பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஆட்டோவில் கிளம்பிட்டோம். ஸோ என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ணோம், ஷர்வி பர்த்டேக்கு என்னென்னலாம் பிளான் அப்படிங்கிறத இந்த வீடியோ கண்டினியூட்டிலே நான் சொல்லிடுறேன். ரிட்டன் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கில் எல்லாத்தையும் கேரி பண்ணிவிட்டு ஷர்வி நல்லா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. நான் வந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஸ்கூட்டியில் தான் வந்தேன். அதனால் அங்கேருந்து நான் ஸ்கூட்டியில் அழைச்சிட்டு போயிட்டேன் ஷர்வி அழைச்சிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து மெஹந்தி ஷர்வி
ஷர்விக்கு வந்து பர்த்டே இல்லையா, அதனால மெஹந்தி ஒரு கைக்கு நான் ஒரு கைக்கு ரோஷினி போட்டு விட்டுட்டு இருந்தா. நல்ல தூக்கம் ஏன்னா நல்ல டயர்டாகி தானே வந்தா. அதனால எனக்கு வந்து ஷர்வியோட பர்த்டே அன்னைக்கு ஒரு மேக்கப் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் ப்ரைடல் ஒர்க்குக்காக நான் போனேன். மார்னிங் வந்து ஷர்வியை வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அங்கே அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சாக்லேட் கொடுக்கணும் இல்லையா, அதனால் அங்கே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் லுக், அதனால் வந்து ஈவினிங்கில் தான் வந்து இருந்துச்சு ஒர்க்கு. ஸோ முடிச்சுட்டு வந்து கேக் வெட்டிக்கலாம் அப்படின்னு தான். ஸோ நாங்கள் வந்து பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணி அப்படிலாம் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு பர்த்டே கொஞ்சம் நம்ம நல்லா பண்ணோம், நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். அடுத்தடுத்த பர்த்டேக்கெலாம் வந்து நான் எதுவுமே பண்ணலை. வீட்டில் கேக் வெட்டுவோம், ஷர்வியோட டியூஷன் பிள்ளைங்க இல்லை அவளோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு கேக் வெட்டுவோம். ஸோ அவ்வளோதான், அவங்களுக்குள்ளே முடிச்சிருவோம். ஸோ இது வந்து இங்கே வந்து ஒரு அக்கா வந்து ஷஸ்டி பேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஹோம்மேடாக வந்து கேக் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு. இன்ஸ்டாவில் தான், அதே மாதிரி நம்ம ஊர் தான். ஸோ அதனால் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ இது அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு கேக் செலக்ட் பண்ணி நம்ம பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து அவளுக்கு ஹாப்பி தான். ஏன்னா வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் போதும் கேக் வந்து அவள் டேஸ்ட்டோ, ஏன்னா அவளுக்குலாம் பெருசாக வந்து என்னென்ன ஃப்ளேவர் அதெல்லாம் தெரியாது இல்லையா. பூனைக்குட்டி மாதிரி இருக்குது, முயல் மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி மட்டும்தான் யோசிச்சுட்டு வந்தா. யூனிக்கான அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தீம் வந்து கேட்டால். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பூனைக்குட்டி சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுனால இதிலேயே மெயின்டைன் பண்ணியாச்சு. ஸோ மார்னிங் வந்து நான் எடுத்த ட்ரெஸ் வந்து போட்டுட்டு அவள் போயிட்டு வந்தாச்சு ஸ்கூலுக்கு. இது வந்து அம்மா அப்பா எடுத்த ட்ரெஸ்ஸு. இதில் கேக் கட்டிங் போயிட்டு நான் மேக்கப் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளேயே அவள் பட்டையெல்லாம் போட்டாச்சு பாருங்கள், கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இது வந்து நான் கொடுக்க வச்சுருந்த கிஃப்ட்டு, ரோஷினி கொடுக்குற கிஃப்ட்டு, இது அம்மா கொடுக்குற கிஃப்ட் அப்படின்னு தனித்தனியாக பேக் பண்ணி வச்சுருந்தோம். இது இல்லாமல் இவளோட அத்தை வந்துட்டு முதல் நாளே வந்து கிஃப்ட்டு கொடுத்தாச்சு. அது மாதிரி ஆத்தாவும் கொடுத்தாச்சு. அடுத்து எப்பொழுதும் போல் வழக்கம் போல் அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பைசா பணம் வாங்கியாச்சு. கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா அவளுக்கு ரொம்ப ஆர்வம். ஏன்னா நான் என்ன வச்சுருக்கேங்கிறதே அவளுக்கு தெரியவே தெரியாது. எல்லாமே கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேங்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து அவளுக்கு வந்து எங்கள் அத்தை அவளோட ஆத்தா கொடுத்த கிஃப்ட்டு. இது வந்து 2 நாளாகவே அதை வந்து ஓப்பன் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தா. ஸோ எல்லாமே சர்ப்ரைஸ் தான், இதுதான் வரும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கும் தெரியாது. இந்த ஸ்கேட்டிங்குமே அவளுக்கு தெரியாது. இந்த கட்சி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அவளுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தது. மீஷோவில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருந்தது. இது வந்து நான் கொடுத்துருந்த கிஃப்ட், இதுவுமே மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவுமே அவளுக்கு ரொம்ப ஹாப்பி, ஏன்னா யூனிகார்ன் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. இது வந்து ரோஷினி கொடுத்துருந்த கிஃப்ட்டு. இது இல்லாமல் இவளோட அத்தை கொடுத்த கிஃப்ட் இது. அது மாதிரி என் தம்பி கொடுத்த கிஃப்ட் வந்துட்டு ஒரு செயின், இயரிங் தான் அம்மா கொடுத்த கிஃப்ட்டு. செயின் பார்த்தீங்கன்னா ரக்ஷிதா பேஜில் இன்ஸ்டால் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த இயரிங் வந்து அம்மா வந்து வெளியில் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஷர்வி பர்த்டேக்கு 7 கிஃப்ட்ஸ் கொடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.